ஒவ்வொரு பருவத்திலும் வெவ்வேறு பிரச்சனைகள் மாணவ மாணவிகளுக்கு. எல்கேஜி படிப்பு முதல் பிரைமரி லெவல், மிடில் ஸ்கூல், செகண்டரி, ஹையர் செகண்டரி இதுவரை கடுமையான போராட்டங்கள். பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஈடு கொடுத்து அலைந்து திரிந்து தன் பங்களிப்பை கொடுக்கிறார்கள். 10ஆம் வகுப்பில் ஒரு கண்டம், 12ஆம் வகுப்பில் ஒரு கண்டம், இரண்டும் முடிந்த பின்பு கல்லூரி. கல்லூரி படிப்பு ஜாலி என்று நினைத்திருந்த மாணவர்களுக்கு இப்பொழுதுதான் அது சிரமம் என்று தெரிகிறது. கல்லூரி படிப்பில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் 30 முதல் 35% மட்டுமே அளிக்கப்படுகிறது. தியரி நாலேஜ் தான் பாக்கி. அதுவும் தியரி நாலேஜிற்கும் லைப்ரரியை போய் ரெஃபர் செய்து கொள்ளு என்று சொல்கிறார்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்களும். அவர்கள் காலத்திலிருந்தே அப்படித்தானோ என்னவோ. ஃபைனல் இயர் நுழைந்தவுடன் எல்லாவற்றிற்கும் மேலாக பிளேஸ்மெண்ட் என்கிற புயல். ஒரு யுத்தத்திற்கு தயாராவது போல் அந்த புயலை எதிர்கொண்டு கரை சேர்கிறார்கள். பிளேஸ்மெண்ட் செல்லில் அசைன்மெண்ட் தருவார்கள். அந்த அசைன்மெண்ட்டை மிஸ் பண்ணிவிடாதீர்கள். பயமே வேண்டாம், பி ரிலாக்ஸ். மற்றவர்களுடன் கம்பேர் பண்ணிக்கொண்டு அவர்கள் படித்திருப்பார்களா என்றெல்லாம் அவர்களிடம் கேட்காதீர்கள். இன்டர்நெட்டில் மாடல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கிறது. அதை பார்த்து பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களிடம் உண்மையாக கூறும் அந்த உண்மை விளம்பியிடம் கேளுங்கள். ரைட்டிங், கோடிங் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட், குரூப் டிஸ்கஷன் என பல்வேறு கட்டங்கள் இருக்கும். முன்னேற்பாடாக எல்லாவற்றையும் நன்றாக கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளவும். டெஸ்ட்டுக்கு தகுந்த முக்கியமான நுணுக்கங்களை கற்று பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பர்சனாலிட்டி போத் ஆர் so much important. பங்க்சுவாலிட்டியை கீப் அப் செய்ய வேண்டும். ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் கம்பெனியில் சம்பளம் குறைவாக தந்தாலும் சேர்ந்து விடுங்கள். பின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்த பிறகு கூட வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிக்கொள்ளலாம். 4-5 கம்பெனிக்கு செல்கிறீர்கள். முதல் ரவுண்ட் அல்லது 2வது ரவுண்ட் அல்லது கடைசியில் ரிஜெக்ட் ஆகிவிட்டால் பயமோ தளர்ச்சியோ இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்தால் பிளேஸ்மெண்ட் செல்லில் இருக்கும் சாரிடமோ அல்லது மேடமிடமோ பணிவுடன் கேளுங்கள். நிச்சயம் நல்ல இடத்தில் பிளேஸ்மெண்ட் ஆவீர்கள்.